சத்தம் போடாதீங்க. அங்கெல்லாம் காடை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க. காடை போய் ஒன்றா பிடிச்சிட்டு வந்துடும். பிடிச்சாச்சு ஒரு காடை. இதோட பொண்டாட்டி கடை எங்கேயும் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இது ஆம்பளை கடை. பொண்டாட்டி கடையை பார்த்தோன்னா புருஷன் கழிச்சிட்டாருங்க. பொண்டாட்டியை பார்த்தா புருஷன் கழிக்கிறது சகஜம் தானே. இது வந்து நம்ம வந்து கடையில் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டில் இருக்க காடையை பிடிக்கக்கூடாது, அதனால் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எதுக்காக பிடிச்ச மாதிரி ஒரு இது காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் காடை பிடிப்பாங்க. இந்த மாதிரினா இந்த மாதிரி அசால்ட்டெல்லாம் பிடிக்க முடியாது, சுருக்கு வச்சு பிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் பிடிக்கணும். பிடிச்சா அந்த மாதிரி பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சி காமிச்சிருக்கேங்க. இப்போ வந்து இதை சுட்டு சாப்பிட்றலாம். இன்னும் 2 காடை பையில் இருக்குங்க, போய் சுட்டுலாம் வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து நான் தான் பிடிச்சேன்னு சொன்னால் கழுவி ஊற்றுவீங்க, தேவையாது. வாங்க போகலாம். முதலீடு இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீடியோக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உள்ளதில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் பண்ணிங்க. அவங்க வந்து ஜூம் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறத வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாம். இது வந்து வயசு வரம்பெல்லாம் கிடையாதுங்க. சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சம்பாதிக்கலாம். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு பணத்தை சம்பாதிக்க ஜாலியாக இருங்க. சரி, ஓகேங்க, நான் போய் நம்ம வேலையை பார்க்கலாம். காடையை வந்து சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து காடையை வந்து சுடுறதுக்கு கம்பு வெட்டப்புறேன், கவகம்பு வெட்டப்புறேன். ஸோ வாங்க போய் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி வெட்டிடலாம். அடடடா, இங்கே பாருங்கப்பா, காரங்காய் காய்ச்சி கிடக்கு. பழுத்துட்டு இப்போ நல்லா சூப்பராக இருக்கும். யாரை தின்னுக்கான்னு தெரியல, நல்லா இருக்கான். வந்து எங்கள் ஊருக்கு வந்து இந்த மரத்தில் வந்து பறித்து தின்னுங்க. ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி கவகம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. முந்திரி யாருக்கிட்ட முந்திரியே தெரியல, மன்னிச்சிருங்க. வெட்டிடுவோம். கவகம்பை தான் வெட்டுறேன், மரத்தை வெட்டலப்பா, யாரும் என்ன திட்டாதீங்க. கவையை தான் வெட்டுறேன், அதனால் மரத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. 4 காடையும் கக்கா போவ பக்காவாக கழுவி வச்சுங்க. மசாலாவை சேர்த்து கம்பியில் குத்தி நெருப்பில் வாட்டி பயங்கரமாக சாப்பிட போகிறேன். 4 காடையை கம்பியில் குத்தி சுடுறதுக்கு மசாலா கலந்துக்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா வச்சுருக்கோங்க. அடுத்தா தனி மிளகாத்தூளுங்க, காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு தூளுங்க. அடுத்தா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை அப்படியே கட் பண்ணி அவ்வளோதாங்க. இது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, மசாலா நல்லா மிக்ஸிங்கை போட்டுடலாம். தண்ணி தேவையான அளவு மசாலாவுக்கு நல்லா அப்படியே மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்சிங் செம்மையாக போட்டாச்சுங்க. இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் 4 காடையை. அப்படியே புருஷம் பண்ணாட்டி எல்லா கடையும் இருக்குது, எல்லா கடையும் அப்படியே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. இன்னைக்கு கக்காப்பாவை கழுவி வச்சுருக்கோம் பக்காவாக. எல்லாத்துலேயும் அப்படியே மசாலா தடவி விடலாம். இதுக்கு வந்து ஒன்றும் கீரையெல்லாம் விட தேவையில்லை. அது நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம், அதிலே வந்து ஏறிடும். அதனால் வந்து காடையை கீறி விடணுமா நோண்டி விடணுமா அப்படிலாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஏறுறது ஏறட்டும், மசாலாலாம் செம்மையாக ஏறிடும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இது வந்து டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே எல்லா மசாலாம் ஏறிடும். எனக்கு எச்சு ஊறுது, இந்த காடையை பார்க்கும் போதே எனக்கு எச்சு ஊறுது. செம்மையாக மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இருக்கும் இந்த மசாலாவில். அதனால் வந்து காடையை சுட்டது செம்மையாக இருக்குங்க. செம்மையாக சாப்பிட போகிறோம். மழை வேற வந்துருச்சு. ஐயோ, இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. நெருப்பு ஏற்கனவே ஒரு தடவை அனுபவப்பட்டேன். சட்டையை போட்டுலாம் மறைச்சி கொடையை பிடிச்சி அப்படியெல்லாம் சமைச்சேங்க. காடையை செம்மையாக மசாலா போட்டாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வச்சுருக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க, துரு பிடிக்காத கம்பி வச்சுருக்கோம். இந்த கம்பியில் குத்தி காடையை சுட்டு சாப்பிட்றலாங்க. இந்த மாதிரி அப்படியே இந்த பக்கம் குத்துனா அந்த பக்கம் வந்துடும். அப்படியே குத்தி தொங்க விட்டுறலாம். 4 காடைக்கும் செம்மையாக கம்பியில் குத்தியாச்சுங்க. இப்போ வந்து நெருப்பை பற்ற வச்சுட்டு கொண்டு வச்சு சுட்டு எடுத்து சாப்பிட்றலாங்க. சொர்க்கமே என்றாலும் அது காடையை தான் போல வருமா. வா, இப்போ வந்து நெருப்பை பற்ற வச்சு காடையை சுட்டுடலாம். மழை வேற வந்துருச்சு, மழை இல்லாத இடத்துல வச்சு நெருப்பை பற்ற வச்சிடலாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இது வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும்.
சரி நம்ம வந்து இந்த மரத்தடியில் கூட வச்சிடலாம் போல. இந்த பாருங்க இளந்த மரம், இந்த இளந்த மரத்துக்கு கீழே வச்சு கூட சுட்டரலாம். இந்த கவை கம்பு வெட்டி போட்டிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு விடியாந்து போட்டு கவையில மாட்டி விட்டு சுட்டுருவோம். முள்ளெல்லாம் கிடக்குப்பா. ஒரு வழியாக நட்டாச்சு. இப்போ நெருப்பை பற்ற வச்சு காடையை சுட வேண்டியதுதான். நெருப்பை பற்ற வச்சிடலாங்க. விறகு அப்படியே சின்ன சின்னதாக ஒடிச்சு வச்சுருக்கேன். இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காடை சுட்டு திங்க வந்திருக்கேன். மழை வந்து அணைச்சிடக்கூடாது. காற்று அடிக்குது, மழை பெய்யுது. என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரில இன்னைக்கு. இப்படியாவது இந்த காடையை தின்னுட்டு ஒன்று போயிடும் நம்ம வீட்டுக்கு. மழை பெருமழை வரதுக்கு முன்னாடி நம்ம சுட்டு தின்னுவிட்டு ஓட்டமாக ஓடி பண்ணணும். கூட எடுத்துகிட்டு வரலங்க. என்ன நான் ஆக போகிறேன்னு தெரில. எப்படியாவது இந்த 4 காடை மழையில் நனையாமல் பார்த்தா போதும். நான் நனைஞ்சா கூட பிரச்சனை இல்லை, காடை நனையக்கூடாது. நல்லா திங்கணும். பா மசாலா தடவி கம்பியில் குத்தி வச்சிருக்க காடையை வந்து தொங்க விட்டுறலாங்க நெருப்பில். அப்படியே ஆட்டை கூப்பிட்றாங்க. காடை வந்துடுங்க. பசுக்கு கட்டம் கடிக்குது, பசுக்குது, மழை வருது. மழை பயங்கரமாக வந்துட்டுங்க. நம்ம சரசரன்னு சாப்பிட்டுட்டு ஓட்டமாக ஓடி போடலாம். சாப்பிட பாருங்க. அடடா. காடை செம்மையாக வந்துருக்கு. கறி செம்ம. காடையில் வந்து புரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்குங்க. காடை கறி வந்து உண்மையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அது வந்து காடை கறி வாங்கி சாப்பிடுங்க. எலும்பெல்லாம் அப்படியே முறுக்கு மாதிரி இருக்குது. தீபாவளி வருதுல்ல. வேற லெவல். எல்லாரும் காடை வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புரோட்டீன் அதிக அளவில் இருக்கு. மழை வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இதோட டிஃப்ரெண்டான கண்டென்ட் உங்களை சந்திக்கிறேன். பாய். நீங்கள் வந்து உணவளிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ராஜ் பிரபாகருங்கிற ஒரு தம்பி தான் கொடுக்குறாப்புல. அந்த தம்பிக்கு வந்து இன்றைக்கி வந்து 18வது பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம். என்ன சாப்பிட பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், அடுத்தா பார்த்தீங்கன்னா அது கூட வந்து கேசரி, வாட்டர் பாட்டிலோட இன்றைக்கி வந்து மீன் குழம்பு சாப்பாடு கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவை கொடுத்துருக்காங்க. மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. மழை விட்டோன்னா போய் நம்ம இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துடலாங்க. சாப்பிடுங்க தாத்தா. பாப்பா இந்த தம்பி வாடா. அக்கா ஒன்று இருக்கா? இந்த பாப்பா இந்த போதுமா? இன்னொன்று ஒன்றுமா? இந்த பாப்பா இருக்கீங்களா? நடக்க முடியாது. போதுமா? ஒண்ணு நீங்க வந்து பிரபாகரன் ஒரு தம்பிக்கு வந்து பர்த்டே, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி.